மதுரை மாவட்டத்தில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற தமிழக அரசோட திட்டத்தின் கீழ் அவங்க மருத்துவம் செய்ய போகிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெண் ஊழியரை பறச்சி நீலாம் எனக்கு மருந்து தர்றதா அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிக்கிறார். சாதி ரீதியாக சொல்லி அவங்கள மானபங்கப்படுத்த முயற்சி பண்ணுறாரு, அவங்கள அவமானப்படுத்துகிறார். இதை எப்படி தோழர் நீங்கள் பார்க்குறீங்க? இது சமூகத்தினுடைய பேர் அவலம்தான். இது என்னன்னு சொன்னால், அதாவது வர்ணாசிரம கட்டுப்பாடு இந்த நாட்டை எந்த அளவுக்கு பிடிக்கொண்டு இருக்கிறதுன்றது தான். விடுதலை அடைந்தும் இந்த நாடு சட்ட ரீதியாக செயல்படாமல் இருக்குதுன்றதுக்கு இது ஒரு வெளிப்பாடு. அப்படி சொன்னால் அவங்க மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுவார்னு தெரிஞ்சுதான் அவர் சொல்கிறார். அப்படி அவ்வளோ திகிரி வருவதற்கு எது காரணமாக அமைகிறது என்று நான் நினைக்கிறேன்னா, இந்த இந்து மதத்தில் வர்ணாசிரம அடிப்படையில் இப்படி தான் இயங்கணும்னு சமூகம் இயங்கிட்டு இருக்குது. இந்த சமூக மாற்றத்துக்காகத்தான் பெரியார் அவர்கள் அவ்வளோ பாடுபட்டார். அதை கொண்டு போய் கடநிலையில் வரையிலும் சேர்க்கறதுக்கு நாம் தவறிட்டோம் அப்படின்றது தான் நான் இதை பார்க்குறேன். ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளாக நான் பார்க்கல, இது தனிப்பட்டவருடைய விஷயமாகவே பார்க்கல. இது ஒட்டுமொத்தமான சமூகத்தினுடைய பேராவலம். இதை நீக்குவதற்கு, இந்த நோயை ஒழிப்பதற்கு பெரியார், அம்பேத்கர் என்ற மருந்தை தவிர வேறு மருந்து கிடையாது. இந்த சமூகமே மாற்றணும்னா இதுதான் நான் நினைக்கிறேன். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, சிவகங்கை வரைக்கும், விருதுநகர் வரைக்கும் 4 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. நம்ம எல்லாருமே பார்த்தோம். தண்ணியில் அந்த மக்கள் எத்தனை பேர் செத்தாங்கன்னு இது வரைக்கும் கணக்கு தெரியல. ஒரு மிகப்பெரிய பேரழிவு. அந்த 95 சென்டிமீட்டருக்கு மேலே பெய்த அந்த மழையால் அந்த மாவட்டமே பாதிப்புக்குள்ளாக இருக்குது தொடர். அதில் தூத்துக்குடி பகுதியில் பெரியார் படிப்பு வட்டம் வச்சு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், புரட்சிகர இளைஞர் முன்னணி, மக்கள் அதிகாரம், திராவிடர் விடுதலைக் கழகம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய டைஃபி போன்ற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் போன்ற பல்வேறு ஜனநாயக சக்திகள் ஒன்று சேர்ந்து அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக போயிட்டு சாப்பாடு கொடுக்கறது, தண்ணி பாட்டில் தர்றது, பிஸ்கட் தர்றது சொல்லிட்டு மக்களுக்கு நேரடியாக களப்பணி ஆட்டிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் அங்கே இருக்கக்கூடிய பாஜக சங்கிகள் போயிட்டு அந்த பெரியார் படிப்பு வட்டத்தை அங்கிருந்து தங்கியிருந்த இரண்டு தோழர்களை காட்டு மிராண்டித்தனமாக தாக்கியிருக்காங்க. இதை எப்படி தோழர் நீங்கள் பார்க்குறீங்க? இது அதிசயமாக நான் ஒன்றும் பார்க்கல. ஏன்னா பாரதிய ஜனதா அதனுடைய தத்துவம் ஆர்எஸ்எஸ் உடைய தத்துவம். ஆர்எஸ்எஸ் உடைய தத்துவம் என்ன? இந்த நாட்டில் பார்ப்பானியம் மட்டுமே எல்லா சுகபோகங்களும் அனுபவிக்கணுன்றது தான். ஏன்னா மற்ற மக்களை பற்றி அது என்றைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. எவ்வளோ துன்பத்தில் இருந்தாலும் அவன் பார்த்து கொண்டு இருப்பதுனாலே பார்ப்பான்னு சொன்னார் தந்தை பெரியார். அதை தான் இன்றைக்கி பிஜேபி, இந்து முன்னணி, இந்துத்துவ சக்திகள் இதை தான் செய்தின்னு இருக்கிறாங்க. அவங்க மற்றவங்களுடைய மனிதாபிமானம்லாம் அவங்களுக்கு குஜராத்தில் இதே நம்ம பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அந்த ரயில் விபத்து, கோத்தரை ரயில் விபத்தில் எவ்வளோ கொடுமைகள் நடந்தது அப்படின்றத பற்றி எல்லா ஊடகங்களும் எல்லா செய்திகளும் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதனுடைய பரிசாக இந்த மக்கள் என்ன கொடுத்தாங்க? அவரை பிரதமர் ஆகினாங்க. இது பாசிஸ்ட் நோக்கி வேகமாக செஞ்சுன்னு இருக்கிறாங்க. மணிப்பூரில் என்ன நடக்குது? மனித இனமே விக்கி தள்ளி கொடுக்குற அளவுக்கு 2 பெண்களை ஆடை இல்லாமல் நிர்வாணமாக இழுத்துட்டு போனாங்க. இதுக்கு ஒரு கூட்டம் பின்னாடி போகுது. அது யார்? அங்கே ஆளுகின்றது பாரதிய ஜனதா அரசு, அதாவது இந்துத்துவ அரசு, பார்ப்பானியத்துடைய அரசு. காஷ்மீரில் ஏன் இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் நடத்த முடியல? அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்க? அவங்க சுதந்திர நாட்டில் இல்லையா? இந்தியாவில் இல்லையான்னு நான் கேள்வி கேட்குறேன். அவங்க இந்துக்களை முஸ்லீமாக எதிரியாக காமிச்சு இது பிரிக்கிற வேலை.
அதுதான் இன்னைக்கு வந்து 4 மாவட்டத்தில் இன்னைக்கு ஒரு வெள்ளத்தில் வரலாறு காணாத அளவுக்கு 200 ஆண்டு கால வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வுலாம் சொல்லுது. ஆனால் மத்தியில் இருக்கிற நிதியமைச்சர் வந்து அப்படிலாம் அறிவிக்க முடியாது, பேரிடர் அறிவிக்க முடியாது. இன்னும் எவ்வளோ பேர் செத்தா அறிவிக்க மாட்டாங்கன்னா, இந்த நாட்டில் அந்த 97% மக்கள் செத்தா கூட அறிவிக்க மாட்டாங்க. 3% ஒரு பாப்பம் பாதிக்கப்பட்டா கூட டெல்லி அலறும். நம்ம இது கண் கூட பார்க்குறோம் இல்லையா? டெல்லியில் ஒரு மாணவி காங்கிரஸ் ஆட்சியில் பாலியல் வன்முறைக்கு செஞ்சு படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு நம்ம நியூஸ் வருகிற போது, அது பாதிக்கப்பட்டவர் வந்து பார்ப்பான பெண் என்பதனாலே அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அவர் பேர்லேயே நடக்குது. அப்போ ஒருத்தருக்கு நடக்கும் போது இங்கே பல்லாயிரக்கணக்கான பேர் வீடு வாசலை இழந்து என்ன பெரும் முயற்சியில் இருக்கிற போது, இந்திய அரசாங்கத்துக்கு வரி செலுத்துகின்ற தமிழ்நாட்டிலிருந்து 1 லட்சம் கோடி ரூபாய் போகிறது. இழப்பீடு 34,000 கோடி ரூபாய் ஆகிக்குதுன்றார். இப்போ முதல் நிவாரணமாக எங்களுக்கு ஒரு 7,000 கோடி ரூபாய் தரணும்னு சொல்லிட்டு 2 மனுகள் போய் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் மௌனம் சாதிக்குது. ஆனால் அங்கே ராமர் கோயில் கட்டுவதற்கும் பாராளுமன்றம் கட்டுவதற்கும் சொத்தமாக கங்கை ஆற்றை புனிதப்படுத்துறதுக்காக 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. அப்படி வடநாடுக்குன்னா ஒன்றுன்னா இந்த ஊடகங்கள்லாம் அன்னைக்கு வந்து திரிபுராவெல்லாம் வெள்ளக்காடாக ஆன போது இங்கிருந்து நிதி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வாரி வழங்கினாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் இருக்கும்போது ஒரு ஊடகம் கூட வடகடலேருந்து நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஏன் சொல்லலை? இது எல்லாமே ஒட்டுமொத்தமாகவே ஊடகம்லேருந்து இன்னைக்கு எல்லாமே வந்து அந்த பார்ப்பனிய மயமாக இருக்கிறது. அது சமமான நோக்கில் வரணும் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு அரசு என்னைக்கு இறையாண்மை மிக்க அரசாக இருக்கிறதோ, என்னைக்கு டெல்லி ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலை அடைகிறதோ, அன்னைக்கு தான் நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். இதை தமிழ்நாடு மக்கள் நல்லா உணரணும். நம்ம வீட்டு காசை கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்ககிட்ட நம்ம பிச்சை எடுக்கிற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசுன்னே ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஆடு மாடு இருக்கிற மாதிரி தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அதுதான் ஆடு மாடு சேர்த்தா என்ன நிலைமை இருக்குது, பெருசாக எடுத்துகிட்டு போகிறது இல்லை. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற அவலமாக நான் பார்க்குறேன். இந்த விழிவிலிருந்து வெளிப்படுறதுக்கு தமிழ்நாடு அரசு இறையாண்மை மிக்க ஒரு அரசு அமையணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாகும். சேலம் பக்கம் ஆத்தூர் வட்டத்தில் மோகனம்பாளையம்ன்ற ஒரு ஊரில் கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் 2 விவசாயிகள், வயசானவங்க, ஒரு 75 வயசு உள்ள பெரியவர். அவங்க 2 பேருக்கும் அமலாக்கத்துறை கருப்பு பணம் வச்சுருந்தா வந்து சம்மன் அனுப்புது. ஜாதி பேரை சொல்லி தேவேந்திர குரு வேளாளர் அவர் வந்து பல்லர்னு சொல்லிட்டு சாதி பேரை சொல்லி சம்மன் அனுப்புது முதல் முறையாக. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் சொன்ன மாதிரி இது வந்து என்னன்னா, அந்த அமலாக்க ஈடின்றதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து சுய அதிகாரம் பெற்று இயங்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது. ஆனால் உச்ச நீதிமன்றமே இன்னைக்கு அப்படி இல்லை. என்ன எல்லாமே வந்து என்ன அது மத்திய அரசாங்கத்துடைய அரசுக்கு கட்டுப்படுற ஒரு நிறுவனமாக தான் இயங்கி இருக்குது. அரசு நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து இந்த நாட்டில் வர்ணாசிரம கொள்கையினால சாதி பேரில் அனுப்புகிறாங்க. சாதி பேரில் அனுப்புறதுடைய அரசாங்கமே செய்யுது அந்த வேலையெல்லாம். வன்முறை வேற எங்கேயும் வரல. அரசு பயங்கரவாதம், அரசு வன்முறை, பொதுமக்கள் வன்முறை இல்லை. என்ன இது வந்து என்ன, அதாவது வந்து எந்த எல்லைக்கும் இவங்க போவாங்க. அது வந்து சாதாரண மக்கள், பொதுமக்கள், பெண்கள் அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. அவங்கள யாரை பழிவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் போவாங்க. ஏன் மத்திய அமைச்சர் வீட்டுலாம் பணமே இருக்குது இல்லையா? எந்த ஈடிக்கு தெரியலையா? எத்தனை நீதிபதி வீட்லையும் ரைடு பண்ணாங்க. உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதி வீட்டில் எத்தனை பேர் வீட்லையும் போய் நொய்ய முடியுது இந்த ஈடிலாம். அவங்களுக்கு எந்த விதமான துப்புமே கிடைக்கலைங்களா? ஒட்டுமொத்தமாகவே இது வந்து என்ன ஒரு பழி வாங்குற செயல். இது திட்டமிட்டு அந்த சாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்புன்றது வந்து என்ன, இது வந்து அந்த சாதியை அவங்களே வந்து ஊக்குவிக்கிறாங்க. அதுக்கு காரணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும், சாதி கட்டமைப்பை நிலைநிறுத்த வேண்டும். அந்த சாதி கட்டமைப்பின் மூலமாக எல்லா சாதிக்கும் மேலான
பார்ப்பானியத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பார்ப்பானுடைய ஏகாதிபத்தியை ஏற்றுக்கொள்வதற்காக தான் மற்ற சாதிகள்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதை அரசாங்கமே இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது. இது இந்திய அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை ஆரிய பார்ப்பானம் அழித்துக் கொண்டிருக்கிறது என்று நாம் உணர்கிறோமே, அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கணும். இதை வன்மையாக ஜனநாயக சக்திகள் எதுக்கணும் அப்படின்றது தான். ஒரு பாஜகவின் மாவட்ட துணை செயலாளர் குணசேகரன் என்ற ஒரு புகார் கொடுத்து அந்த நிலத்தை அபகரிக்கிறதுக்காக அந்த விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறையே வந்து அவரால் பயன்படுத்த முடியுதுன்னா நாடு போகக்கூடிய இந்த போக்கை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஆமாங்க, இன்னைக்கு வந்து இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பேர்லையும் மற்றவங்க பேர்லையும் பொன்முடி போன்றவர்கள் அமைச்சர் போன்றவர்கள்லாம் தமிழ்நாட்டிலே வந்து சுற்றி வந்துன்னு இருக்குதுங்களா இந்த அமலாக்கத்துறை. அவங்களுக்கு இந்தியாவிலே பெரிய தலைவலி இவங்க தான். தமிழ்நாடு தான் இருக்குது டெல்லிக்கு. அதனால் எல்லா அமைப்புகளும் முறைகேடாகுது. மதுரை கிளி ஒரு தீர்ப்பு சொல்லுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறதுக்குன்னே ஒரு டெல்லி உச்ச நீதிமன்றம் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற வரலாறு வேற, இங்கே இருக்கிற பண்பாடு வேற, இங்கே இருக்கிற நிலைமைப்புகள் வேற. இவங்க நம்மளுடைய ஊட்டு பிரச்சனை நம்மளுக்கு தான் தெரியும். இது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எப்படி தெரியும்? எல்லா அமைப்புகளும் எல்லா தேசிய இடங்களும் ஒவ்வொரு தனித்துவமான இயங்கிக்கிட்டு இருக்குது. அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. இது எல்லாம் சேர்த்து ஒரே இந்தியா ஒரே உச்ச நீதிமன்றம் அப்படின்றதுனால தான் இந்த குழப்பம்லாம் வருது. ஒவ்வொரு தேசியத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் இங்கேயே உச்ச நீதிமன்றம் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் ஒரு உச்ச நீதிமன்றம் இருந்தாங்க. என்னுடைய கேள்வி அதுதான். ஆந்திராவுக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்கட்டும், கர்நாடகாவுக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்கட்டும், அவங்க வாழ்வில் அவங்க தீர்மானிக்கட்டும். அதுதானே சரியா இருக்க முடியும். அது அவங்களுக்கு தானே அந்த வழி என்னன்றது தெரியும். டெல்லியில் உட்காந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை பற்றி என்ன தெரியும்? என்ன பண்பாடு இருக்குது? சட்ட ரீதியாக இயங்குறது நிறுத்துறது, சட்ட ரீதியாக பேட்டி கொடுத்தவங்க என்ன நடக்குங்க, என்ன நடந்துச்சு? பாபர் மசூதி இழுத்து இத்தனை ஆண்டு காலம் ஆகி யாரும் தண்டிக்கப்பட்டாங்க? இந்த சட்டத்தினால என்ன விளைவுகள் வந்தது? நீதிமன்றம் இல்லையா? அனைத்து ஜாதிகளும் அச்சாரான்னு சொல்லிட்டு 73 வருஷம் போட்டு இன்னைக்கு வரைக்கும் அது எத்தனை பேர் உள்ள நோய்க்கு முடிஞ்சிச்சு. இதுக்கெல்லாம் தடையா இருக்கிறது யாரு? உச்ச நீதிமன்றம் தான். உச்ச நீதிமன்றமே 50 விழுக்காடுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அது சொல்றதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அப்போ ஒட்டுமொத்தமாக அது பார்ப்பனியமாக இருக்குது. அதனுடைய விளைவா இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா அதில் சேர்ந்துக்கிறவங்க எந்த எல்லைக்கும் போவாங்கன்றதுனால தான் அந்த பாரதிய கட்சியினுடைய பிரமுகர் அதை செய்கிறார். அதுக்கு ஈடியோடுறதுக்கு தொலையாக போய்கிறது வந்து வெட்டி வெளிச்சமும் பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அவங்க பாரதிய ஜனதாவே அவங்க ஒரு பாசிசம் தான். நீங்கள் அவங்ககிட்ட போய் ஜனநாயகத்தில் எதிர்பார்க்க முடியாது. அவங்கள அது வீட்டில் உயிரோடு விட்டு வச்சுக்கிறாள். அதுவே எனக்கு பெரிய விஷயமா தான் நான் இந்த சமூகத்தை பார்க்குறேன். அந்த விவசாயிகளை உயிரோடு விட்டு வச்சுக்கிறதே பெரிய விஷயமா தான் பார்க்குறேன். இன்னும் இதுக்கு மேலே கூட போவாங்க, எல்லை தாண்டி போவாங்க. ஆகவே ஜனநாயக சக்திகள் நாம் போராட வேண்டும் அப்படின்றது தான். ஜெயராமன் ஒரு தோழர் புதுக்கோட்டை பக்கம் சேர்ந்தவர் சாதி கக்கூஸ் கோவில்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காராம். அவருடைய வெளியீட்டு விழாவை புதுக்கோட்டையில் ஒரு அரங்கு கூட்டம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த அரங்கு கூட்டத்துக்கு காவல்துறை அனுமதி மறுக்குது. தோழர் சங்கிகளுடைய மனதை புண்படுத்துதான் இந்த புத்தக வெளியீட்டு விழா கூட அவருடைய அழைப்பதிலே புண்படுத்துதான். இது எப்படி தோழர் பார்க்குறீங்க? அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கோட்பாடு இருக்கலாம். ஏன்னா வெளிவந்த பிறகு இதனால் வந்து நாங்கள் பாதிக்கப்படுறோம்னு சொல்லிட்டு அவங்க சம்மந்தப்பட்ட இப்போ யார் புண்படுத்துறதோ அவர் சரியான ஒரு டாக்டர்கிட்ட போய் அந்த புண்பட்ட இடத்துல மருந்து போட்டுக்கிட்டோம். அவரு நிவாரணம் தேடணும். எழுத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எல்லாம் நம்ம அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் வந்தால் இந்துக்கள் மனதை பாதிக்கப்படும் சொல்லிட்டு எத்தனை பேர் இந்துக்கள் பெரும்பான்மையான இந்து கருத்து சொல்லியிருக்காங்க. இதை ஒரு அரசாங்கம் எப்படி தடை செய்ய முடியும்? கருத்து சுதந்திரம் எழுதி வச்சுன்னா அதை பற்றி விவாதிங்க. அது விவாதிச்சுட்டு சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் வழக்கு சொல்லுங்க, மக்கள் மன்றத்துக்கு கூட கொண்டு போவாங்க. இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றி. அப்போ கருத்து எப்படி வரும்? சுதந்திரமான கருத்து எப்படி வரும்? ஆரியமாக எழுதுகிற பேர் அண்ணாவுக்கே பல ஆண்டு காலம் அந்த புத்தகத்தை தடை செய்யுங்க. அதில் என்ன இருந்தது?
சிலருக்கு ஆகாதுன்றதுனால அது இத்தனை ஆண்டு காலம், ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக தடை செய்யப்பட்டிருந்தது. அந்த ஆரிய மாதிரி அற்புதமான புத்தகம், பேரறிஞர் அண்ணாவுடைய புத்தகம். அந்த மாதிரியான கருத்துக்கள் மக்கள்கிட்ட வந்துட்டா நம்மளுக்கு நம்மளுடைய கொள்கைக்கு நீத்து போகின்றதுனால ஒரு சிலவர்கள் 1% கூட தமிழ்நாட்டில் இல்லாதவர்கள் அவர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். அதாவது அவங்களுக்கு எதிர்ப்பாக இருக்குதுன்றது ஒரே காரணத்துக்காக அதை தடை செய்கிறாங்க தவிர இந்துக்கள் என்ற பெரும்பான்மை மக்களுக்கு அது எதிர்ப்பானது அல்ல. நம்மளாம் எப்படி இந்துன்னு சொன்னாங்களா, யாரை கட்ட வாங்கிக்கலாம் இந்துன்னு சட்டத்தை கொண்டு வரத்துக்கு? எங்கள் பாடம் இருந்தாரா? எங்கள் பாடம் கிட்ட ஒப்புதல் வாங்கினாங்களா? அதே கருத்து தான் இதுவும் நான் இந்துக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் அவர் என்ன சொல்ல வராரோ அந்த கருத்துக்கு எதிர்கருத்து வைங்க. அதுதான் ஒரு ஜனநாயக பண்பாடு. இது அரங்க கூட்டத்தில் இல்லை, அரங்க கூட்டத்தில் வெளியிடுறது எங்க கூட பொதுமக்கள் பொது மீட்டிங்கில் கூட வெளியிடட்டும். ஒரு கருத்தை சொல்லட்டும், ஒரு கருத்தை வெளியே வந்தால் தான் அது மீது நீங்கள் சட்ட பிரகாரம் இது தவறான்றது நீங்கள் அணுகுங்க. ஒட்டுமொத்தமான இந்திய பிரதிநிதி இவரா? ஒரு தனிநபர் போய் சொல்கிறான்னு வச்சுக்கா தடை செய்யணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த நான் அரசாங்கத்தை கேட்குறேன், ஒட்டுமொத்தமான பிரதிநிதி இந்துக்களுடைய பிரதிநிதி அரசாங்கம்னு கேட்குறேன். அது இந்துக்களை சொல்லி தடை செய்யுதுன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசோ இந்திய அரசோ இந்த அரசு என்பது இந்துக்களுக்கான பிரதிநிதியான்னு கேட்குறாங்க. அந்த கேள்வி வருது இல்லை. ஆகவே அரசியலமைப்பில் எந்த சாதி பாகுபாடுலாம் கிடையாது, எல்லாரும் உரிமை இருக்கு. எல்லா மக்களும் ஓட்டு போட்டு தான் ஒரு அரசை நம்ம தீர்மானிக்கும். ஓட்டு போடாதவனுக்கு அது அரசு தான். ஆகவே இது அரசு தடை செய்யக்கூடாது. வேணும்னா அவர் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்படுதுன்னா அவர் நல்ல சொன்ன மாதிரி நல்ல மருத்துவரை பார்த்து அந்த புண்பட்ட இடத்துல காமிச்சு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி வந்துட்டோம், எனக்கு மனசு புண்ணாகுதுங்க இதை படிச்சதுனால அப்படின்னு சொல்லிட்டு எந்த டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். இதுக்கு நீதிமன்றம் போட்டோம், நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் நான் இப்போ எனக்கு வரைக்கும் அந்த புத்தகம் நான் என்னுடைய கருத்து சொல்கிறேன். உனக்கு பாதிக்கப்படுது, எனக்கு அதே நானும் அதை நான் வரவேற்கிறேன். ஒட்டுமொத்தமான இந்துக்களுக்கு எதிர்ன்ற கருத்து அது ஜனநாயக நெறிகளை நெறிக்கிற செயல். நாளைக்கு ஒரு பத்திரிக்கை கூட வெளியே வர முடியாது இதே போல இருந்துச்சுன்னு சொன்னால். இது பாசிசத்தோடைய நோக்கி இந்த நாடு மிக வேகமாக சென்று கொண்டு இருக்கிறது மோடி தலைமையிலான அரசு என்பதையும் நான் இதில் கண்டிக்கிறேன். வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு வருது. தமிழுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய புத்தாண்டாக இருக்குது. படையெடுத்து வந்த பார்ப்பனர்கள் சித்திரை 1 தமிழ் புத்தாண்டாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆங்கிலேயனால் அடிமைப்படுத்தப்பட்டதுனால ஆங்கில புத்தாண்டை ஜனவரி 1 கொண்டாடிட்டு இருக்காங்க. வருகின்ற ஜனவரி 15 தமிழ் புத்தாண்டு தை 1 பிறக்கிறதோட தமிழ் புத்தாண்டு வாழ்த்தா நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பன்னெடுங்காலமாக தமிழர்கள் அதாவது வரலாற்று ரீதியாக பண்பாடு உயர்ந்த பண்பாட்டை நோக்கி உலகத்துக்கே நாகரிகத்தை சொன்ன தமிழ் சமுதாயம், தமிழர்களே, நம் பண்பாடும் வரலாறும் காப்பாற்றப்பட வேண்டுமானால் இந்த இந்தியா என்கின்ற பார்ப்பனியத்திடமிருந்து அது எல்லா தேசிய இனங்களுடைய வரலாற்றை அழித்து கொண்டிருக்கிறது. அதுபோல 2000 ஆண்டுகளாக நம் சமுதாயம், தமிழ் சமுதாயம் வரலாற்றை மறந்து நம்முடைய அறிவுகளை பொக்கிஷங்களை எல்லாம் தொலைத்து விட்டு ஆரியத்தை தூக்கி பிடித்து கொண்டு ஆரிய விழாக்களையும் ஆரிய பண்பாடு தான் தமிழுடைய பண்பாடு என்று தவறான ஒரு புரிதலை நாம் புரிந்து வைத்து கொண்டிருக்கின்ற படித்தவர் இடத்திலே எவ்வளவுதான் படித்திருந்தாலும் கூட அவர்கள் அந்த விழாக்களையும் அந்த பண்பாடுகளையும் நம் மீது திணித்து இதுதான் உன்னுடைய திருவிழா என்று கொண்டு வந்தவருடைய காலத்துடைய விளைவு சித்திரை 1 என்ற நாம் கண்மூடித்தனமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப உலகம் முழுவதுமே ஆங்கில ஆண்டாக காலாண்டரை கொண்டு வந்தாங்க. அதையும் நாம் பிறந்தள்ள வேண்டும். ஆரிய
சாதிய பார்ப்பனத்தால் சீழிந்து கொண்டிருக்கின்ற சித்தரை ஒன்றையும் நாம் புறந்தள்ள வேண்டும். நம்முடைய பேராசனம் பாவலையர் பெருஞ்சத்தனார் மற்றும் பாரதிதாசன் பரிமேல பல்வேறு தமிழ் அறிஞர்கள் ஒன்று கூடி தமிழுக்குன்னு ஒரு ஆண்டு இருக்கணும்னு சொல்லி 1921 சென்னையில் கூடி தமிழுக்குன்னு ஆய்வு செஞ்சு திருவள்ளூர் ஆண்டிலிருந்து அதாவது அதுக்கு இதுக்கும் ஒரு சரியா ஒரு 32 ஆண்டுகள வித்தியாசம் இருக்கும். அதை அவருடைய கணக்கிட்டு ஆய்வு செய்து நம்முடைய இயற்கையாகவே சூரியன் கதிரவன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகர்கின்ற அதை வைத்து தை முதல் நாள் தான் என இயற்கையான திருவிழா. அது மதம் சார்ந்தது கிடையாது. இயற்கையாக வளையக்கூடிய இயல்பாகவே பனிக்காலம் மழை காலம்லாம் போயிட்டு அந்த வரக்கூடிய அந்த நாளை பன்னெடுங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் கொண்டாடிட்டு வராங்க. அதுதான் நம்முடைய இதுவாக ஆண்டாக அமைந்திருக்கும் என்று அவர்கள் கணக்கிட்டதன் பிரகாரம் அதுதான் சரி. தை புத்தாண்டே நம்முடைய புத்தாண்டாக கொண்டாட வேண்டும். நம்முடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். அந்த பொங்கல் திருவிழா அனைவரும் நெஞ்சு நிமிர்த்தி இது எங்களுடைய தமிழருக்கு உண்டான நான் தமிழன் என்னுக்கு உண்டான திருவிழா என்று சொல்லிக் கொள்கின்ற ஒரே ஒரு விழா அது பொங்கல் திருவிழா. அதுவே புத்தாண்டு திருவிழாவாக இருக்க வேண்டும் என்று இதை நான் பதிவு செய்கின்றேன். பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரொம்ப நன்றிங்க தோழர். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்கள் நிறைய ஆலோசனை சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம்.